ஃபர்ஸ்ட்லி இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டிக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய ஓஹோ ஓஹோ போடலாமா? ஓஹோ. இன்னைக்கு ரிட்டையர் ஆன எங்க சீஃப் கெஸ்ட், மதர், ஃப்ரெண்ட், டாட்டர், வைஃப் எல்லா ரோல்ஸும் ப்ளே பண்ண எங்க அம்மாவுக்கு ஒரு ஓஹோ போடலாமா? ஓஹோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அம்மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அகைன் இங்கே வந்த எல்லாருக்கும் எங்கள் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டி எங்கள் அம்மாவோட ஃபெலிசிட்டேஷன் பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்லி பிக் 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 தேங்க்யூ. நாங்கள் வந்து பெட்டர் ஓகே. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் எங்கள் என்டையர் ஃபேமிலி, அப்பா அம்மா, ஐஷு அண்ட் மை செல்ஃப் வந்து ஃபர்ஸ்ட்லி we would like to welcome எல்லாரையும் இந்த celebration கம் ஃபெலிசிட்டேஷன் கம் பார்ட்டி. அம்மா அப்பா இது வந்து அம்மாவுக்கு மட்டும் இல்லை, இந்த செலிப்ரேஷன் வந்து இங்கே இருக்க எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட்லி வந்து ஃபேமிலி வந்து நாங்கள் ஆஸ் யூ ஆல் நோ வி ஆர் இன் த யூஎஸ். எங்களுக்கு வந்து ஃபேமிலி வந்து இஸ் எவ்ரி திங். எப்போ இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ இது வந்து இட்ஸ் பிக் 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 மைல்ஸ்டோன் இன் ஆல் ஆஃப் அவர் லைஃப்ஸ். அது உங்கள் எல்லாரோடையும் செலிப்ரேட் பண்ணுறது வந்து தெர் இஸ் நத்திங் மோர் என்ஜாயபிள் அண்ட் மோர் கிரேட்ஃபுல் எங்கள் ரெண்டு பேருக்கும், ஐஷு அண்ட் மை செல்ஃப். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இன்னைக்கு வந்து இந்த மொமெண்டஸ் ஒகேஷன் நான் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆஃப் மை மதர். ஐ மீன் 39 இயர்ஸ். ஐ மீன் நான் வந்து ஐ எம் only 37. 39 இயர்ஸ் வந்து வேலை செஞ்சு ரிட்டையர் ஆக எங்கள் ரெண்டு பேருக்கும் டெஃபினட்டாக இதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு தெரியல. ஸோ இந்த பெரிய ஒகேஷனை வி வாண்ட் டு மேக் இட் பிக். வி வாண்ட் டு செலிப்ரேட் இன் எவ்ரி பாசிபிள் வே. ஐஷு அண்ணா சொன்னது எல்லாமே தான். ரொம்ப தேங்க்யூ எல்லாரும் இங்கே வந்ததுக்கு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாரையும் பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ணா ஆரம்பிச்சிடலாமா? நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ லெட்ஸ் see what is in store. So today வந்து we've come together not just to express our appreciation and also to also share நீங்கள் எல்லாரும் வந்து அம்மாவோட லைஃப் ஜேர்னியில் வந்து யூஆர் ஆல் பார்ட் ஆஃப் இட். ஸோ லாட் ஆஃப் மெமரிஸ், லாட் ஆஃப் ஹாப்பி ஒகேஷன்ஸ், நிறைய ஃபன் திங்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் அன் ஒகேஷன். ஸோ நம்ம டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் திஸ் இவெண்ட் we will participate in some fun games, ஒரு ஆக்டிவிட்டீஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து மெமரி ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஒகேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ we'll start with the game. Shall we start with the game? ஒரு ஃபன் ஈவெண்ட்டாக பண்ணலாம். ஓகே, உங்கள் பார்ட்டிசிபேஷனை வந்து வாலண்டியரியாக வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி சில பேரை கூப்பிட்ருவோம். ஸோ சரி, அதுக்கு முன்னாடி கேம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடு. கேம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கேம் வந்து we are calling it how well do you know சாய் சுகந்தி ஆர் அம்மா. ஸோ அதுக்காக சில கொஸ்டின்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட்லி வந்து we need 10 people from the audience. Okay, 2 3 4 people, 5 more. இருங்க, சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணிடலாமா? You arrange like 6. இல்ல we'll arrange here. 4 more please. Yeah, please கை தூக்குனவங்களா ஃப்ரெண்ட்ஸ் வரீங்களா? நான் ஒரிஜினல் ஜாக்பாட் பார்ட்டிசிபென்ட்ஸ். அந்த காலத்து ஜாக்பாட். ஸோ இது வந்து ஜாக்பாட் கேம் மாதிரி, பட் வந்து அம்மாவை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்போம். அரவிந்த் ஓகே. ஸோ ரூல்ஸ் தெரியாதவங்க நான் ரூல்ஸ் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ there will be 5 questions, 5 rounds. ஓகேவா? ஸோ எவ்ரி ரவுண்டில் வந்து we need one participant from each team to just come forward வந்துட்டு நாங்கள் வந்து we'll explain the question. ஃபார் எக்ஸாம்பிள், சாய் சுகந்திக்கு வந்து what is the one thing that she enjoys doing the most, as an example, right? அது வந்து ஃபர்ஸ்ட் யார் வந்து ரெண்டு டீமில் யார் ஆன்சர் பண்ணிங்களோ அவங்க கை தூக்கிட்டு you try to answer. இல்லை, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து there will be one participant from each team ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து you face each other. அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சாய் சுகத்தி வந்து பண்ணுற அவங்க ஃபேவரட் ஆக்டிவிட்டி என்ன, அது வந்து உங்களுக்கு தோன்ற ஆன்சர் வந்து உடனே வந்து யார் ஃபர்ஸ்ட் கை தூக்கி ஆன்சர் பண்ணுறாங்களோ you will see if that is there on the screen.
ஸோ ஒரு சர்வே எடுத்து ஒரு 100 people கிட்ட அதே கொஸ்டின் கேட்டால் அவங்க என்ன ஆன்சர் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு கெஸ்ட்ல. ஸோ இஃப் தட் இஸ் ஆன் த போர்ட், இட் டசன்ட் ஹேவ் டு பி த ஃபேக்ட், இட்ஸ் வாட் அதர்ஸ் வேற மற்றவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் யூ கோ பேக் டு யுவர் சீட். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த டீம் வந்து உங்களுக்கு அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? நம்ம ட்ரை பண்ணிடலாம் ஒன்று, ஒரு ரவுண்ட், அப்புறம் ஈஸி ஆகிடும். சாய்ஸஸ் கிடையாது, ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்க, ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாரும் சியர்ஸ் சியர்ஸ் சியர்ஸ். அந்த டீமில் யார்? அரவிந்தா, 5th பார்ட்டிசிபேட். ஓகே 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 ஓகே. சரி, ஓகே. வால்யூம் அவ்வளோதான் வருது. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ரெடியா? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த 2 டீம்லேருந்து யாராவது ஒருத்தர் வாங்க. கொஸ்டின் நான் படிக்கிறேன். சரி, உட்காந்துட்டே பண்ணலாம். யார் ஃபர்ஸ்ட்? 10 minutes நீங்க பண்ணீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட். ஓகே, ரெடி? கொஸ்டின் இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேர் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நேம் ஒன் திங் தட் சாய் லைக்ஸ் டு டு வைல் அட் ஹோம். வீட்டில் இருக்கும்போது சாய் சுகந்தி என்ன பண்ணுவாங்க? கை தூக்கிட்டு தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம். கையை யாரு ஃபர்ஸ்ட்? குக்கிங் சொல்லிருக்காங்க. குக்கிங் இருக்கா? குக்கிங். ஓ, குக்கிங் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. சரி, இது ஜெனரல் क्वेश्चन. சோ இப்போ வந்து இப்போ அவங்க டீமுக்கு சான்ஸ். பட் அவங்க எல்லாமே கெஸ் பண்ணலனா 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஏதாவது கெஸ் பண்ணலனா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அது நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு போய்டும். ஓகே, இங்க ஸ்கோரர் இருக்காங்க பாயிண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண. சரி, நெக்ஸ்ட் பாமா மாமி. எஸ், இருங்க அப்படியே வரும் லைனா. Housekeeping, cleaning the house. Wow, second. Okay, next Satyaka. Art and craft. Okay, next gardening. FaceTiming grandchildren. Okay, come back to you. Last X வந்துச்சுனா அவங்க டீமுக்கு சான்ஸ் கிடைக்கும். இப்போ நான் சொல்லலாம். ஒரே நீங்க கெஸ் பண்ணுங்க. இன்னும் போடுங்க. நிறைய கேட்டுக்கலாம். ஆடியன்ஸ் no problem. இது சொல்லுங்க, பேசிட்டீங்களா? மறந்துட்டேன். குயிக், இல்லாட்டி எக்ஸ் வந்துரும். 5 4 3 2 1 எக்ஸ். ஓகே, இப்போ உங்க டீமுக்கு சான்ஸ். நீங்க ஒரே ஒரு கெஸ் பண்ணி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி Hospitality. Okay, question repeat. What does Sai like to do at home? It's not about nature. Okay. Quick our answers சொல்லுங்க, எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி. Puja. Doing puja. Praying. Prayer. Either is it? இது கொடுத்துறோம். Writing Sri Ramadaya. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்க டீமுக்கு வந்துச்சு.
worship அதான் ஸ்ரீராம ஜெயம்ல கவர் ஆயிடுச்சு. வேற இல்ல டெய்லி வழக்கத்துல பார்க்க மாட்டேன். வேற கோலம் போடுறதா இல்ல சொல்லுங்க மாமா receiving everybody happily receive பண்ணுது இல்ல என்ன ஆன்சர் ஓபன் பண்ணிடலாம் ஓபன் watching cooking watching எல்லாரும் super so your first round will second round okay இப்ப யாருக்கு மார்க் உங்களுக்கு ஸ்கோர் so our score team 1 team 2 scores team 2 88 team 1 0 sorry next round யாரு உங்க டீம்ல யாரு உங்க டீம்ல okay mama okay let's go discuss with us okay round 2 big cheers cheers pretty loud what food item does Sai cook the best சாப்பாடு தெரியும் vegetable biryani இருக்கா சாரி ஒரே செகண்ட் biryani yes third இருங்க உங்க highest வந்து gulab jamun sweet food சூப்பர் உங்க டீம் ஓட டர்னா சஞ்சய் டெலதோ நீங்க எப்படிதான் உங்களுக்கு பாயிண்ட் வரும் ஏங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யறாங்க இல்ல நீங்க ஒரு டர்ன் உங்களுக்கு ஒரு டர்ன் இல்ல இப்ப நீங்க தேர்ட் நீங்க சொன்னது தேர்ட் ஓபன் ஆச்சு சோ அவங்க சொன்னது வந்து டாப் சோ அவங்களுக்கு இட்லி சாம்பார் தோசை சேவரிஸ் முறுக்கு காரம் எல்லாம் இட்லி சாம்பார் ரிப்பன் பக்கோடா பஜ்ஜி ஓகே நாட் பேட் சிக்ஸ்த் ஐட்டம் ஓபன் ஆச்சு நெக்ஸ்ட் அரவிந்த் சப்பாத்தி சன்னா சப்பாத்தி ஆமா சப்பாத்தி ரொம்ப சப்பாத்தி நீங்க பண்ணல டிஸ்கஸ் பண்ணக்கூடாது நீங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடாது ஒரே ஒன் டீம் மா நோ டிஸ்கஷன் இல்ல சேம் டீம் நா டீம்ல பண்ணலாம்ல டீம்லயே பண்ணணும் சரி மாமி குயிக் அட்வைஸ் 5 4 ரவா லட்டு கோலி ஆல்ரெடி எக்ஸ் வந்துச்சு இல்ல ஸ்வீட் ஓகே தோசை நெக்ஸ்ட் பாஸ்கரமா இட்லி சாம்பார் உருண்டை எல்லாம் ஸ்வீட்ல கவுண்ட் ஆயிடும் வேற சொல்லுங்க இருங்க இட்லி சாம்பார் ஃபைனல் இல்ல மாமி உங்களுக்கு எக்ஸ் வந்துச்சு சாரி இல்ல வந்துச்சா மாமி காஞ்சாக்க தப்பா ஆன்சர் சொல்லிட்டாங்க போல சொல்லுங்க 5 4 3 2 1 வணக்கம் ஓகே ஒன் மோர் இப்போ உங்க டர்ன் வரும்போது மாமி ஓகே மாமி உங்க டர்ன் ஓ நானும் சொல்லமா ஒன் மோர் எக்ஸ் வந்துச்சுன்னா மூணு எக்ஸ் வந்துரும் சோ இட்லி சாம்பார் எக்ஸ் போட்டுட்டீங்க இல்ல இட்லி சாம்பார் என்ன வருது ஸ்வீட் சொன்னாங்க அப்ப நான் சொன்ன சாம்பார் கம்ம போடுங்க இட்லி சாம்பார் இருக்கா இட்லி மேபி we can do this குழம்பு சாம்பார் அம்மாடா ஏய் போங்குது இதெல்லாம் சஞ்சய் குழம்பு எல்லாம் தான் வைப்பாங்க என்ன குழம்பு சொன்னா ஏற்கனவே முட்டை தான் இருக்கும் ஓ நம்மளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து பாருங்க இவரே கோழி பிரிச்சு வருது அக்கா லாஸ்ட் டான்ஸ் ஒன் மோர் சொல்லுங்க லாஸ்ட் அவங்க 5 அது சேம்
உப்புமா உப்புமா உப்புமா. ஓகே உங்களுக்கு ஒரு சான்ஸ் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆப்ஷன் இப்ப அவங்களுக்கு போயிடுமாடா மசாலா தோசை ஓகே தோசை மசாலா தோசை ஓ நோ சாரி அது இல்ல அவ்வளவுதான். ஆடியன்ஸ் உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும் ஏன்னா நீங்க ஸ்கிப் பண்ணு ஆடியன்ஸ் ஆப்பம் ஆப்பம் இருக்கா இல்ல தெரியல ஓகே லெட்ஸ் ஓபன் அப் இல்ல உங்க அண்ணா நீங்க அத்தையே கேளுங்க. அவங்க நல்ல கேள்வி அது. அப்ப क्वेश्चन செட் பண்ணவங்க பிரச்சனைல மாட்டிக்க போறாங்க. ஆடியன்ஸ் என்ன சொன்னீங்க வேற ஏதோ சொன்னீங்க சாய் சொல்ல மாட்டிக்கிட்டா அதான் மாட்டிக்குவாங்க. கொஸ்டின் செட் பண்ணுவாங்கன்னா சரி லெட்ஸ் ஓபன் ரெடி 5th என்ன பார்த்தலாமா எங்களுக்கு பண்ணி கொடுத்தா தானே தெரியும். ஒரு தடவை கொடுத்ததே இல்ல. நான் கூட சாப்பிட்டது இல்லப்பா பருப்பு ப்ரோக்கோலி பருப்பு சொல்லி. ஓகே ஸ்கோர் 74 team 1 team 2 88 close competition யாருக்காவது ஓடிட்டு இருந்ததா ஜெயிக்கும். சரி third round போலாமா மொத்தம் 5 rounds தான் இருக்கு இன்னும் only 3 more rounds okay ready question போயிடலாமா யார் உங்க டீம்ல இருந்து நாமினேட் பண்ணணும். சத்யா நான் முடிச்சிட்டேன் இல்லையா சத்யா. okay which celebrity does Sai Sugandhi like the most கை ஃபர்ஸ்ட் தூங்க யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குறீங்க சொல்லுங்க செலிபிரிட்டினா என்னடா celebrity na famous person இந்த ஃபீல்ட் office friends and officials. which celebrity so யார் இருங்க எந்த ஆக்டர் எந்த மியூசிக் இதுல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மறந்துருப்பா அப்ப தெரியாது. Cricket Dhoni. தோனி இருக்கா இதுல 7 ரஜினி சொல்லிட்டு சரி ரஜினி இருக்கா நியூஸ் ஐயோ போகல ஆமா ரவுண்ட் 3 தான் இருக்கும் தோனி அவங்க சொல்லிருக்காங்க. 17 பாயிண்ட். நாங்க தான் சொல்லிருக்கோம். தோனி செகண்ட் ஓபனர் செகண்ட்றாங்க ஃபர்ஸ்ட் சொன்னதான் பாயிண்ட். இதானே இது போங்கு. ஆனா தோனி எங்கம்மா காண போயிட்டாரு ஐபிஎல் தோனி இருக்காரு நம்பர் 7ல இருக்காரு. ரஜினி இல்லையா? இல்லன்னு சொல்லுங்க ஓகே உங்க டீம் சார் ஓகே நீங்க ரவுண்டா போயிட்டு நீங்க மத்த ஆன்சர் சொல்லுங்க ஏய் எங்ககிட்ட ஒரே இதுதான் போச்சு அங்க போயிட்டேன் நீங்க சொல்லுங்க யாரை சொல்லணும் ஓகே ஃபர்ஸ்ட் ஆண்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இளையராஜா அஸ்வின் இல்ல. ஏன் இங்க நாங்க சரி நீங்க ஆன்சர் பண்ணலையே ஒண்ணான பண்ணல அவங்களுக்கு போச்சு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு எக்ஸ் தான் ஆமா நீ ரெண்டு எக்ஸ் சரி இல்ல இல்ல அவங்க 2 எக்ஸ் இப்போ இல்ல மாமி இல்ல அப்பதான் வந்து top. ஆனா நீங்க டாப் சொல்லல சோ அவங்க தான் ஸ்டில் ப்ளே அது இப்ப சொல்லிட்டு இப்போ ரஜினி நீங்க தான் சொல்லல அதனால it is ரஜினி போயிடுச்சு இப்போ சரி. இளையராஜா சொல்லி போயிடுச்சு இளையராஜா ஒரு ராங் ஆன்சர் ஒரு ராங் நெக்ஸ்ட் ஆண்டி நீங்க சொல்லுங்க ஆனா திருப்பி எக்ஸ்பிளைன் My turn. No, it's their turn. Wait. they said already ராஜா இளையராஜா. ஆமா பட் அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் Oh, they have to make ஒரு ஆன்சர் சொல்லுங்க famous celebrity what celebrity does Sai like the most ஓடி ஏன வண்டி ஓடி 1 2 3 4 5 இன்னொன்று
சாய்கா சாய்கா நோ சாய்கா நீ ஆன்சர் சொல்லுங்க நான் அவங்க சொன்னது நான் சொல்லல போச்சுடா. சாய் சொன்னதே போச்சு. ஒரு கெஸ் தான் எஸ்பிபி எஸ்பிபி யா சிச்சிராம் ஸ்ரீராமா எஸ்பிபி யா ஸ்ரீராம் உங்க டீமுக்குள்ள டிஸ்கஸ் அம்மா ரெண்டு பேரும் எஸ்ல தான ஆரம்பிக்கும் அதனால பரவாயில்லையா எஸ்பிபி போட்டுடுங்கப்பா எஸ்பிபி அவர் காப்பாத்துவார் என்ன எஸ்பிபி காப்பாத்து. யார் சொன்னா சிச்சிராம் நானதான் இல்ல அது கூட எஸ்பிபி போட்டு இப்ப எஸ்பிபி அக்காக்கு பிடிக்காதுன்னு இந்த கொஸ்டின் செட் பண்ணவுல நான் இப்போ யார் சொன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னு ஏய் சிச்சிராம் ஃபர்ஸ்ட் டி. சிச்சிராம் தான் அடிச்சிடலாம் பாரு. ஏய் அவன் எல்லாத்தோட அவன் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான் சாய்கா கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு. இது அண்ணெல்லாம் வேஸ்ட் கிரிமினல் வேஸ்ட் சொல்லக்கூடாது. நான் இந்த டீம்ல இருக்கேன். சிச்சிரா தோனி ஓபன் பண்ணிடுங்க அவனுக்கு தெரிஞ்சு ஓகே பட் சிச்சிரா சொல்ல நீங்க நெக்ஸ்ட் டைம் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க you had one chance to steal their points it was SPB so உங்களுக்கு steal பண்ண முடியல ஆமா ஆமா வேற அம்மா சிச்சிராம் வேற என்ன இருக்கும் சாய் சுகத்தியோட ஃபேவரட் செலிபிரிட்டி சொல்லுங்க அது ஆன்சர் வந்துச்சு ஆன்சர் வந்துச்சு நாங்க பாத்து அதனால இந்த அவங்க தோனி கரெக்டா சொன்னாங்க அந்த பாயிண்ட் ஏய் போடா சரி 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 தோனி அப்ப சிச்சிராம் பாதி எங்களுக்கு கொடுத்துருங்க சரி ஸ்கோர் அதுக்கு திக் வச்சிருக்காங்க. சரி ஸ்கோர் கேளுங்க 115 70 74 just read it அவனை கேட்காம எதுவும் சொல்லாதீங்க பேசாம இருந்தே நிறைய ஸ்கோர் வாங்குறேன். நீங்க ஓகே உங்க டீம்ல இருந்தா யாரு இல்ல அரவிந்த் இல்ல அவன் நெக்ஸ்ட் அவன் தான் கிட்ட ஆன்சர் பண்ணு ஓகே ரெடி ரெடி question ரெடி. what is Sai's best quality அவங்களோட personality quality எது best என்ன எது பெஸ்டா patience இருக்கா ஃபர்ஸ்ட் தான். அதான் ஃபர்ஸ்ட். சரி அது ஃபர்ஸ்ட் பண்ணனால அவங்களுக்கு சான்ஸ் positiveness positivity Yes, yes, yes. very good பல்லில்ல. next auntie அவங்களோட personality quality எது உங்களுக்கு Dedication. dedication Third. Dedication, the work. dedication okay I mean yeah we can do this அது அவங்களோட prerogative நான் இங்கிலீஷ் டிக்ஷனரியில இன்னையில இருந்து டெடிகேஷன் டிட்டர்மினேஷன் ஒரே வெளிய சொல்றேன் ஓகே சரி ஓகே helping tendency அது உண்டுப்பா. அது மூணாவது. helping tendency இருக்கா 6 7 8 வரும் பாரு ஆக்சுவலி ஏற்கனவே கொடுத்ததுக்கே டென்ஷன் ஏய் ஐஷு நீ நல்லா அடி வாங்க போறே ஒழுங்கா மரியாதையா சொல்லு சரி சரி அப்ப எக்ஸ் போடு. எக்ஸ் போடு. எக்ஸ் போடு.
சர்வேல எடுத்துக்கணுமா அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம சொல்றது உண்மையா இருக்கணும் அவசியம் இல்லை. 100 பேரை கேட்டா என்ன சொல்லுவாங்க? அத கேரிங் என்ன சரி அது ஒண்ணு முடியாது. எக்ஸ் போடுங்க. சரி போ. ஓகே ஓகே போங்க போங்க லீடர்ஷிப் இருக்கா? அது எக்ஸ் போட்டா. ஆக்சுவலி 2 தான் இருக்கும் 780 இல்ல அது ஏன் இப்படி காமிக்குது தெரியல எனக்கு. உங்கட்ட நம்ம யோசிக்க முடியாது நமக்கு டைம் வந்துச்சு நான் கவலையா இருக்கேன் என்ன क्वेश्चन என்ன? perseverance Determination. the determination எக்ஸ் டைம் ஆயிடுச்சு. one more டைம் ஆயிடுச்சு. kindness understanding and last word உங்களுக்கு கேட்டுட்டாங்க நாங்க சொன்ன ஆன்சர் கேட்டாங்க இங்க கத்தி சொல்லிட்டோம் எக்ஸ் steal ஃபுல்லா எடுத்துலாம் பாயிண்ட் ஒழுங்கா சொன்னீங்கன்னா. எடுத்தீங்கன்னா பாயிண்ட் எடுக்கலாம் எல்லா பாயிண்டும் நாங்க அப்படியே கொஞ்சம் இங்கிலீஷ்ல சினானிமஸ்னு போட்டா அதுல வர்றதை எடுத்துப்பீங்களா? Determination மாதிரி. சொல்லுங்க என்ன இது ஹாஸ்பிடல் கோஆபரேஷன் ஹார்மனி ஹாஸ்பிட்டாலிட்டி ஜோவியல் கம்பேஷன் Light hearted. அவங்க சொன்னதாங்க உண்மை. நாங்களாம் சொன்னா கிடையாது. அவங்க சொல்றாங்க. Light hearted. இல்ல சும்மா கேட்டுட்டு தான். இல்ல பிரச்சனை வந்தா ரொம்ப கூலா fun loving சரி இல்ல பிரச்சனை வந்தா அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. வா ஓகே நம்மளுக்கு எல்லா பாயிண்ட் இப்ப எங்களுக்கு எல்லா பாயிண்ட் ஏமாத்திட்டோம். ஓகே ஃபைனல் ரவுண்ட் ஃபைனல் ரவுண்ட் ஸ்கோர்ஸ் கேட்டலாம் சூப்பரா ஏமாத்திட்டேன். எல்லாமே ஓபன் ஆயிடுச்சு சூப்பரா ஏமாத்திட்டீங்கப்பா. ஃபைனல் ஸ்கோர் என்ன 157 டீம் போங்க நல்ல போங்க. 115 ஓகே லாஸ்ட் ரவுண்ட் யாரனா வின் பண்ணலாம் ஏனா 100 points is up for stake so யாரனா வின் பண்ணலாம் Okay. ரெடி யாரு யாரு ready. சாந்தி மம்மி இங்க Yes, நீங்க மட்டும் தான். Okay. சாந்தி Ready? Name one thing that Umapati would do at home while Sai is busy at work. அப்பா என்ன பண்ணுவாங்க வீட்ல? அவங்க கேக்குதா? சொல்லுங்க. அவங்க சாய்க்கா பிஸியா இருக்கப்ப அப்பா என்ன செய்வாங்க சாய்க்கா புடவை அயன் பண்றது இது சாப்பாடு Top answer working chance. While he is busy at work, he will attend the phone from received from the grandchildren. Talking to grandchildren, talking over the phone. இருக்கா? போன்ல பேசுறது. ஓ நம்பர் 3. ஆனா அவங்க டாப் பண்ணதால அவங்க சான்ஸ். நாங்க சொல்லணும். டிஸ்கஸ் பண்ணி சொல்லணும். பின்னாடி வந்து தண்ணி வேணும். Cooking இருக்கா? Helping. Sleeping. இல்ல இது பேக்கிங் ஃபுட் ஃபார் சாய்க்கா Only the team. Reason. packing Sleeping. 5, 4, Watching TV. 1. வெசல் வாஷிங். Washing vessels. நான் சொன்னது Shopping. ஸ்லீப்பிங். Shopping. Shopping doing. Sleeping. Grocery எல்லாம் வாங்க. அட போடா. Watching TV. Watching TV. Yeah. அதாண்டி வரும். Wow.
audience turn. அரவிந்த் அப்பவே சொல்லிட்டே இருந்தாடா நாங்க தான Last என்ன இருக்கோ? Last. ரெண்டு பேரும் வேற guess. உங்களுக்கு தான் point. Last one. லாஸ்ட் ஒன் நல்ல சொல்லுங்க நிறைய பாயிண்ட் சொல்லலாம் கரெக்ட்டா சொல்லிடுங்க பசங்க. Last one. Going on walks. Okay, game over. Game over. Final score. யார் ஜாஸ்தி பா? Final score. Final score. 157, 144. ஏ நான் Sleeping சொன்னோம். எப்படி நான் பின்ன அதெல்லாம் கிடையாது. இதுல கிடையாது. அவங்க பாயிண்ட் அவங்களுக்கு. இதுல யார் யார் ஓபன் பண்ண இதுல எது ஓபன் ஆச்சோ அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்துச்சு. அவ்வளவுதான். So cleaning the house, talking on phone, watching TV. மூணு வந்தாக்கா என்ன ஒரு 115 பிளஸ் வராது வராது. வராதே வராது. நீங்க 70 தாங்க இருந்தீங்க. அதுல எங்களுக்கு வந்துச்சு. Sleeping watching ஸ்லீப்பிங் நாங்க சொன்னோம் அந்த மூணு எங்களுக்கு தான் வரும் 49 Yes. ஸ்லீப்பிங் நாங்க சொன்னோம் Ilma, you lost your turn. They had But they didn't say no, they were playing. We were the allocated person to give the option. I get to judge. I am the judge here. ஓகே ஓகே ஓகே. Yes. Score, final score. plus 56 Final score. 247. Okay, okay, okay. very bad judgment. Okay, Cherry, big cheers for both teams. Congratulations to the participants. அம்மா பத்தி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளவு உண்மைன்னு எவ்வளவு பொய்ன்றது தெரியல. ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம். அம்மா பத்தி தெரிஞ்சினா அம்மா பத்தி நிறைய எங்களுக்கு மாத்திரம் தெரிஞ்ச உண்மை. Cherry, big cheers again. Thank you for participants. இருந்துச்சா கேமு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காம்படிட்டிவாக இருந்தாலும் ஃபன்னாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த 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 கேம்லேருந்து நம்ம அம்மா பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. இப்போ சாயை பற்றி பேசுகிறேன்னா பேசிகிட்டே இருக்கலாம். அது வந்து அந்த அளவுக்கு இதுவாகும். அதனால் நம்ம ஒரு ஷார்ட்டாக முடிச்சிடுவோம். இவளை பற்றி நான் ஃபோனில் வந்து AAA நான் சோல்வ் பண்ணியிருக்கேன். அறிவு, ஆஸ்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசை, அது மாதிரி இவங்க இருப்பாங்க. இப்போ கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் எங்களுக்குள்ளே எந்த ஒரு சின்ன இது கூட வந்தது கிடையாது. ரெண்டாவது பசங்கள்கிட்ட அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க. பசங்களை நாங்கள் இது வரைக்கும் வந்து ஒரு திட்டினது கூட கிடையாது. நாங்கள் வந்து ஃபேமிலி தான். கடவுள் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்த்துக்கு வந்து கிள்ளி கொடுப்பாரு, சில பேர்த்துக்கு அள்ளி கொடுப்பாரு. எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுத்துட்டாரு. அதான் நான் அடிக்கடி இவள்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவன் வந்து நமக்கு அள்ளி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க வந்து 2 பேரும் அந்தளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு உள்ள இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ என் பையன் எடுத்திங்கன்னா அவளும் பயங்கரமான ஆள். அவளும் அப்படியே அருமையாக எங்களெல்லாம் நல்லா கவனிச்சிக்கிட்டு அந்த ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க. வெளிநாட்டில் இருந்தால் கூட ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அவரும் அதே மாதிரி தான். சரி, அதெல்லாம் விடுங்க. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அது மாதிரி, பொண்ணோட அதாவது மருமகளோட அப்பா அம்மா அது மாதிரி. ஸோ எல்லாருமே ஒரு நல்ல அமைப்பாக வந்திருக்கு. சரி, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேறு மாதிரி வருவோம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க அவங்க. அதனால் இவளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு இது கிடச்சிருக்குது. அதனால் இதுக்கு வந்து எல்லாருமே காரணம். இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களாம் எல்லாருமே ஒரு அட்டாச்மெண்ட்டோட இருந்துருப்பாங்க. நாங்கள் பசங்களாம் அங்கே வீட்டில் விட்டுட்டு போவோம், அவ்வளோ அருமையாக பார்த்துப்பாங்க. ஃபாதர்லாம் இருக்கட்டும், மதர்லாம் இருக்கட்டும், ஒரு என்னுடைய ஒய்ஃபோட சிஸ்டர் ஹஸ்பண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டு. இது மாதிரி ஒரு அருமையான ஃபேமிலி உங்களுக்கு கிடைச்சது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸும் அது மாதிரி கிடைச்சது கிடையாது. அதனால் இதுக்கு வந்து ஆண்டவனுக்கு வந்து நன்றியை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நெக்ஸ்ட் வந்து அம்மா ஃப்ரெண்ட் சைட்லேருந்து தேன்மொழி ஆண்டி. முதல்ல கூட படித்தோம், முதல்ல கிளாஸ்மேட்டு, காலேஜ் மேட்டு. அப்போது கடைசி செமஸ்டரில் தான் உண்மையாக சொல்ல போனால் அவளை வந்து, அதுவும் வந்து பர்டிகுலராக வந்து ஒரு இந்த டெஸ்ட்டு தியோடலைட் சர்வே எக்ஸாம், அப்போ தான் முதல்ல அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. ரிசல்ட் வரல, அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். அது அந்த உனக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, உனக்கு ஞாபகம் இல்லை, நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். அந்த அந்த சர்வேக்கு அந்த நம்ம லாஸ்ட்டாக ½ hour இருந்தது. பட் நமக்கு ரிசல்ட் வரல, ஏதோ காக்காவோ கண்டுச்சோ தெரியல. அதுக்கப்புறம் அது எப்படியோ விழுந்துருச்சு. அப்போது எல்லோரும் டென்ஷன் ஆகிட்டோம். ஒரு குரூப்பாக தான் வந்து பண்ணுவோம், 3 பேர் 4 பேருன்னு சொல்லிட்டு. அந்த லாஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் நமக்கு அந்த இது லெவல்ஸ் இது பண்ணி கிடச்சிட்டு, அப்போ நினச்சேன், ஓ எப்படி இப்போ வந்து கூலாக இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 15 years நாங்களாம் வந்து இது முடிச்சுட்டு உடனே டிப்ளமா ஜாயின் பண்ணிட்டதுனால அரௌண்ட் ஒரு 45 years ட்ராவல் பண்ணிவிட்டோம். 45 years நடுவில் ஒரு ஷார்ட் 5 years தான் வந்து சாயை வந்து படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிடபிள்யூடியிலேருந்து எல்லாத்துலேயும் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அமேசிங் பர்சன், எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஷீ அக்செப்ட்ஸ் ஆஸ் வி ஆர். அது வந்து அது எவ்வளோ சொல்கிறது அப்படின்னே வந்து எனக்கு தெரியாது. அந்த நிறைய கற்றுட்ருக்கேன், எப்படி வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல கூட அவ்வளோ பொறுமைன்னு அந்த பேஷன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி எப்படி சொல்கிறது, அவ்வளோ கூலாக அந்த கடைசி நேரத்தில் கூட இது நிறைய சின்ன சின்ன இன்சிடெண்ட் எல்லாத்தையும் சேர்ந்து தான் எனக்கு வந்து ஆஸ் அ மோர் தேன் அ ஃப்ரெண்ட் ஐ ட்ரூலி அட்மையர் ஹர். எல்லாருமே அவர் இது பண்ணவங்க எல்லாருமே அது வந்து அந்த குவாலிட்டி வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது. ஸோ உங்கள்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வந்து என்னால் வந்து கற்றுக்க ஃபுல்லாக 100% பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. பட் ட்ரை பண்ணுறேன், இன்னும் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேமிலி ஒர்க் பண்ணால் கூட இவ்வளோ வருஷம் எனக்கு தெரிஞ்சு இது ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் தான், பட் ஃபேமிலி தான் அவளுக்கு வந்து ஃபஸ்ட். அது நல்லாவே தெரியும். மோர் தென் எவர் அவங்க ஃபேமிலி ஃபஸ்ட்டு. சார் பசங்க ஃபேமிலி உங்கள் இம்மீடியட்டு, அதுக்கப்புறமா தான் அது வந்து ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்சால் தான் தெரியும். அவ்வளோ அழகாக வந்து ஆஃபீஸில் வந்து மேனேஜ் பண்ணிட்டு சூப்பராக நிறைய வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. எனக்கு அவங்க ஃப்ரெண்டாக கிடச்சிட்டு, அது இல்லாமல் நான் ரொம்ப நாட் ரியலி introvert, but rather ambivert. ஸோ ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்தார். அது மாதிரி இருந்தா அப்படின்ட்டு நிறைய இல்லைனாலும் எனக்கு ஒரு ஆளே வந்து 100 பேர் அது எங்கள் தான் இன்று போல் என்றும் வாழ்க. Thank you, Auntie. Next, Bhaskar Mama, few words. சரி, ஓகே, வாங்க மாமி. ஹாய் ஆல், குட் ஈவினிங். சாய்க்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னாலே அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் ஃபேமிலி. அவங்க சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு, அதாவது உயிர் மூச்சு அப்படின்னு சொன்னால் ஹஸ்பண்ட், பசங்க. அஃப்கோர்ஸ் அப்பா ஆனாலும் ரொம்ப பெரிய அவங்க அப்பா அம்மானாலும், பட் மோர் தென் தட் பசங்க. அவங்ககிட்ட நான் பார்த்த ரொம்ப வியந்த விஷயம் வந்து குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறது, விச் நாங்கள்லாம் பண்ண முடியல. பார்த்தே தான் இருந்தோம் எல்லோரும், ஆனால் அது பண்ண முடியல. அவங்க ஒரு நாளும் பசங்களை திட்டவும் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அதை பார்த்து வளர்ந்தனால தான் அந்த 2 பசங்களும் அதே மாதிரி அப்படி பொறுப்பாக ஒழுங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ரியலாகவே அது வந்து நாங்கள் அட்மையர் பண்ணுற பெரிய விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பேஷன்ஸோட சாய்க்கா நோ ஹவு டு ஹேண்டில் த சிச்சுவேஷன். எந்த ஒரு விஷயம் எது ஒன்று நடந்தாலும் நம்மளுக்குன்னா ஒரு மாதிரி படபடப்பாகும், இதாகும். பட் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கலாம், பட் ஷீ டசன்ட் ஷோ இட் அவுட்வர்ட்ஸ். நமக்கு வந்து தெரியாது, ஓ பரவாயில்லையா அப்படின்னு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் புரிஞ்சுப்பாங்க. ஒரு சிச்சுவேஷன் ஒன்று நடந்துச்சு, ஒரு பிரச்சனை ஒன்று இருந்ததுன்னா, ஓ ஓகே இது இப்படி அது இப்படின்னு. அவங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே வந்து எங்கள் வீட்டில் எப்படின்னா, எங்கள் மாமனார் மாமி யாருனாலும் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா
சாய்க்கா கூப்பிட்டுறணும். சாய்க்காட்ட கேட்பேன். ஏன்னா பிகாஸ் ஷீ கைட்ஸ் எவ்ரி ஒன், அப்பா அம்மாலேருந்து எல்லாத்தையும் ஷீ கைட்ஸ் எவ்ரி ஒன். அதோட இன்னொரு விஷயம் நான் பார்த்தது சாய்க்காவோட அந்த ஒர்க் பண்ணுற விஷயம். எப்படின்னா ஒர்க்கிங் மதராக இருப்பேன். நானும் அப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், 2 பேரும் இருந்தோம். பட் ஆனால் சாய்க்கா ஒர்க் பண்ணி அந்த டெடிக்கேஷன் பார்த்தா அப்படி எனக்குலாம் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணால் நானும் அப்படியே டயர்டாகிடுவேன். அவங்க வந்து ஒரு டிவிஎஸ் 50 அப்போ அங்கே வீட்டிலேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் இதுக்கு போயிட்டு அங்கேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி ஒரு இடத்துல இறங்கி திருப்பி எகெயின் பஸ். அப்போ வந்து ஐஸ்வர்யா வந்து வயிற்றில் குழந்தை, இவன் வந்து சின்ன பையன். அவ்வளோ இப்போ ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு 1.5 மணி நேரம் மேலே இருக்குமா எனக்கு தெரியல எனக்கு. ஆனால் போயிட்டு வந்து எனக்குலாம் அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் ஹான் அப்படியே உட்காந்துருவேன். இவங்க அப்போ கூட இவன் வந்து ஓடி வந்து மடியில் உட்காந்தா கூட அந்த ஸ்மைல் பசங்களை அவனை பார்த்தோன்னே, வயிற்றில் குழந்தை வேறு இருக்கும், அவ்வளோ ட்ராவல் பண்ண உடனே அவன் என்ன கேட்குறானோ சாப்பாடு சலிக்காமல் உடனே இமீடியட்டாக எழுந்து போயிடுவாங்க. ஒரு அவங்களுக்கு அது டயர்ட் இருக்குமா இல்லையானே எனக்கு புரியவே ஏன்னா நமக்குலாம் இவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்குன்னு அந்த விஷயத்தை வந்து நான் பார்த்து ரொம்ப வேந்திருக்கேன். பசங்களுக்கு செய்கிறதுல வந்து ரொம்ப ரியலாகவே அவங்க வந்து அது சலிச்சுக்க மாட்டாங்க, எப்படி செய்யணும். அதே மாதிரி ஐஷு வந்து அவள் கல்யாணத்தப்போ அந்த இது ஹல்தியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ காலுக்கு எதோ மெஹந்தி அதை ஹல்தியை போட்டான். அந்த காலை வந்து இப்படி பிடிச்சி தாங்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாங்க. அவங்களுக்கு பேக் பெயினில் உண்டு, அப்படியே பிடிச்சிட்டே இருக்காங்க. எனக்கு எவ்வளோ நேரம் இப்படி பிடிச்சிருப்பாங்க, எனக்கு இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஷி டிடன்ட் லீவ். அது காலை அப்படியே பசங்க எல்லா மதரும் செய்கிறது தான் பசங்களுக்கு. பட் ஆனால் இவங்க அளவு செய்ய முடியுமான்னு எனக்கு நினைச்சு. நானும் மதர் தான், பட் ஸ்டில் நான் வந்து சந்தேகம் தான். அப்படியே பண்ணுவேன். தெரியும், அதுதான் சொல்றேன். அப்படியே அந்த 2 காலையும் அப்படியே பிடிச்சிட்டே உட்காந்துருக்காங்க பண்ற வரைக்கும். அந்த இவங்களும் ஃபுல்லா உட்கார முடியல, அவ்வளோ கால் அப்படியே பிடிச்சிட்டே இருந்தாங்க. அப்படியே நான் பார்த்தேன், அப்பா என்ன ஒரு அவங்க 2 பசங்க வந்து ரொம்ப லக்கி டு ஹாவ் அ மதர். நிஜமாலுமே அதான் சொல்ல வந்தேன். அதுதான் நான் சொல்ல வரேன். அதான் she is receiving all those things. அவங்க வந்து கொடுத்த அந்த டெடிகேஷனும் அந்த ஹார்ட் ஒர்க் அந்த ஃபேமிலியை பார்த்துட்டதுக்கு பசங்க அதே மாதிரி நல்லபடியாக வளர்ந்து நவ் தே ஆர் ரீப்பிங் டு ஹர் மதர். அதுதான் வந்து நான் நினச்சேன். ஏன்னா இல்லாட்டி ஒரு 4-5 நாளைக்கு அங்கேருந்து வர்றதெல்லாம் இப்போ பசங்களுக்கு பெரிய விஷயம். அதில் வந்து வந்திருக்காங்கன்னா அவங்க ஹவு மச் தே ஆர் அட்டாச் டு தர் மதர், ஹவு மச் ஷி ஹஸ் டன் டு தெம்ங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணி அதை வந்திருக்காங்க. இல்லை ரியலாகவே அவங்க குட் மதர் இன் லா போத். அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து ஷீ நியூ இப்போ மதரின்லாம் எதில் இன்டர்ஃபியர் பண்ணணும் எதில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அந்த ஸ்பேஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ தட் அது லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகுது. ஆனால் எங்கள் சாய்க்கா எல்லாம் இவ்வளோ நல்லா பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி சக்ஸஸ் பிகைன் தட் மேன்னா எங்கள் பாவா தான், அவங்க ஹஸ்பண்ட் தான். ஹி ஹஸ் கிவன் ஹர் ஃபுல் ஃப்ரீடம். எதுனால எஸ் சாய்க்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டா எஸ் தான், அது அடுத்தாக்கல நோங்கிறதே என்னங்கிறதே வராது அங்கே. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் தெம் ஆல்சோ வெரி ஃபைன். பார்த்தீங்கன்னா அவங்க பாவா ஜஸ்ட் சாய்க்கா சொல்லுவாங்க, சாய்க்காக்கு ஏதோ ஒன்று தேவை இருக்குன்னு நினச்சா அதை வாங்கதான் அப்படின்னு திரும்புறதுக்குள்ளே பாவா செஞ்சுருப்பாங்க. விச் வி ஹவ் சீன் மைசெல்ஃப் ஐ ஹவ் சீன் மெனி டைம்ஸ். ஒரு நாங்கள் எல்லாம் டூர் போனப்போ கூட சாய்க்காக்கு பிடிக்காத ஏதோ ஒரு ஸ்வீட் ஏதோ வாங்கிட்டாங்க. உடனே பார்த்தா பாவா அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொண்டாந்து நீட்டிட்டாங்க. சாய்க்கா சொல்லுவாங்க, நான் நினச்சி திரும்பறதுக்குள்ளே பாவா வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க. விஷி லைக்ஸ் அது மாதிரி அது ஒரு முக்கியமாக சொல்லணும். அண்ட் ஃபேமிலி அஃப்கோர்ஸ் அவங்க மாமியார்லேருந்து எங்கள் மாமியார் எல்லாருமே தே ஹவ் சப்போர்ட்டட் தெம். பட் ஆனாலும் சாய்க்காவோட டெடிக்கேஷன் பாவோட டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் ஃபேமிலி வந்து அது எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் வேலைக்கும் அது விடாமல் எனக்குலாம் நான் ஒரு ஸ்டேஜ் மேலே வேலையை விட்டுட்டேன் பிகாஸ் டு டேக் ஆர் பைச்சர். அதான் என் பொண்ணு சொல்லுவான், அம்மா சாயத்தை 2 வேலை பார்த்து 2 பசங்களை நீ என்ன ஒரு பொண்ணுக்கு வேலையை விட்டுட்ட அப்படின்னு. அவங்க மாதிரி இன்ன வரைக்கும் வேலைக்கும் பார்த்து பசங்களையும் வளர்க்கறதுக்கு யாரும் முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சாய்க்கா, லவ் யூ. Thank you, Mami. Romba sweet words. Thank you. Next, Parveez aunty. Good evening, everybody. Madam, she is a very nice friend. Though we worked as colleagues, எனக்கு அந்த work அந்த இதெல்லாம் apart from all that, she was a very nice person. சொன்ன மாதிரி very patient and very dedicated towards her family. அது அவங்களுடைய ஒவ்வொரு இதுலேயுமே நல்லாவே தெரியும். in her actions, in her words எல்லாமே her attachment towards her family, I really adore that and I wish her all the very best. எப்போவுமே ஒரு என்னன்னு சொல்கிறது வெரி நான் கான்ட்ரவர்ஷியல், எதுலேயுமே ரொம்ப இதை மற்றவங்கள பற்றி பேசுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட்
வெரி நைஸ் பர்சன். தேங்க்யூ. Thank you, auntie. Thank you for those lovely words. Mami? கல்யாணம் ஆகி வந்தப்போ சாயின்னு சொல்லுவாங்க. எனக்கு சாய் சுகந்தினே பேர் தெரியாது ரொம்ப நாளைக்கு. சாயின்னு எல்லாரும் சொல்றீங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் சாய் சுகந்தின்னு தெரிஞ்சது. சாய்ராம் அப்பவே அவங்க வீட்டுக்குள்ள இருக்காருன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சீன் ஒன்று நீங்கள்லாம் கற்பனை பண்ணிக்கலாம். நான் வீட்டுக்குள்ளே நுழையிறேன். என் ஹஸ்பண்டும் எங்கள் மாமியாரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. 10:30 மணி 11 மணிக்கெலாம் டிவி சீரியல். எல்லா சீரியல்ல என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். மாமியார் பேசுவாங்க, சிஸ்டர்லா பேசுவாங்க, அண்ணி பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. அதனால தான் இவங்க 2 பேரும் நான் யோசிச்சு பார்க்குறேன், எதுக்குடா இந்த வயசுக்கு மேலே இந்த சீரியல் எல்லாம் உழுந்து பார்க்குறாங்கன்னா, இந்த மாமியார் கொடுமையோ நாத்தனார் கொடுமையோ எங்கள் யார் வீட்லேயுமே இல்லைங்கிறது தான் பிரச்சனை. இப்போ அவங்க போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாமியாரும் ஹஸ்பண்டும். ஸோ அக்கா உங்களுக்கு இது செகண்ட் இன்னிங்ஸ், ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். இவ்வளோ வருஷம் ஓடிச்சு, எங்களுக்கு 60 கல்யாணம் முடிஞ்சிச்சு. இனிமையாவது இந்த நாத்தனார் கொடுமையை இந்த டிவியை பார்த்து கற்றுக்கிட்டு வந்து ஏதாவது செய்யுங்க. உங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஏன்னா நாங்களே கிரியேட் பண்ணும் போல இருக்கு. ஓகே, சாய்காவோட சாய்காவோட ட்ரெய்ட்ஸ் பற்றியோ அவங்களோட இது பற்றியோ நான் சொன்னேன். இன்சிடென்ட்ஸ் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இது ஃபஸ்ட்டு வந்து சாந்திகா தான் சொல்லியிருந்தாங்க. ஐஸ்வர்யாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போது அவளோட கவுன் வந்து அவங்க வந்து நெருப்பில் இது பண்ண வச்சுருக்கோம். ரொம்ப சென்டிமெண்டலாக எல்லோரும் என்ன பண்ணோம், ஐயோ ஃபர்ஸ்ட் பர்த்டே குழந்தை அந்த ட்ரெஸ்ஸை போய் நெருப்பில் இது பண்ணிட்டாலேன்ட்டு பதட்டம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல், அப்போ நான் இல்லை அவங்க வீட்டில், எனக்கு கல்யாணம் ஆகலை. ஸோ அதை வந்து எவ்வளோ காமாக எப்படி அப்ரோச் பண்ணாங்கங்கிறத ஃபஸ்ட்டு சாந்திகா, அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தட் இஸ் அ வெரி வெரி கிரேட் குவாலிட்டி. அது தெரிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் அ பேரண்ட் எப்படி குழந்தைய அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதை பண்ணனா இல்லையான்னு என் பையன் அப்புறம் சொல்லுவான், அது வேறு விஷயம். ஸோ பட் அது வந்து இட்ஸ் இஸ் வெரி வெரி ரேர் டு ஃபைண்ட் சச் அ மதர் யூனோ ஹூ கேன் பேலன்ஸ் யூனோ இந்த என்ன ஒரு ப்ரெஷர் இது இருந்தாலும் வீட்டில் இல்லாமல் குவைட்டாக அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறது. சாய்கா இஸ் த ஒன்லி பர்சன் ஐ திங்க், ஐ மீன் ஐ ஹவன் சீன் காஞ்சனாக்கா அவ்வளோ க்ளோஸாக சாய்காவை பார்க்க ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர், டு அ மதர்ஹுட், டு அ பேரண்ட்ஹுட். அண்ட் பாபா ஆல்சோ வி லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ. அண்ட் என் பையன் இப்போ என் மருமக 2 பேருமே அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்காங்கன்னா எங்களோட பேரண்டிங் அதுக்கு காரணமாக இருக்குன்னா அதில் வி ஓ யூ அ லாட். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் ஐஸ்வர்யா ஆல்சோ, பிகாஸ் இட் இஸ் ஆல் யூனோ லேர்னிங், எவ்ரி ஸ்டேஜ் வி லேர்ன். அப்புறம் எனக்கு லைஃப்பில் இன்னொரு இன்சிடென்ட் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறது. ஐ வாஸ் வெரி இல், கிரிட்டிக்கலி இல். ஐ வாஸ் அட்மிட்டட் இன் அ ஹாஸ்பிட்டல். அவங்க யாரையுமே நான் அலோவ் பண்ணலை, பார்க்க அலோவ் பண்ணலை. த ஒன்லி பீப்புள் ஐ திங்க் ஹூ கேம் டு see me was பாபா. அண்ட் யாரும் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டேன், பிகாஸ் ஐ வாஸ் நாட் இன் அ குட் ஷேப் டு மீட் பீப்புள். இவங்க 2 பேர் வந்தாங்க. அப்போ சாய்கா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க என்கிட்ட, நீங்கள் வந்து எனக்கு வந்து தலை சுத்தல் இருந்துகிட்டே இருந்தது, தண்ணி குடித்தா கூட வாமிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோ குறைஞ்சிருந்தேன். அப்போது நான் எதுவுமே யோசிக்கலை, யார்ட்டுமே பேசலை, பேசாமல் தான் அமைதியாக இருந்தேன். அப்போது சொன்னாங்க, நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க, அரவிந்த் வந்து கல்யாணம் ஆகிற மாதிரி, என் பையனுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி, அந்த கல்யாணத்தில் எல்லோரும் எப்படி கலந்துப்பாங்கன்னு அதை யோசிங்கன்னு சொன்னாங்க. அதாவது நான் வந்து எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன், நிறைய என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் நிறைய நடந்திருக்கு. பட் அது ஒரு சயின்டிஃபிக் வே ஆஃப் அப்ரோச்சிங் த ரீச்சிங் யோர் வாட் யூ கால் ஆம்பிஷன், கோலுங்கிறது தெரியாது. ஆனால் அது நடந்துட்டு இருந்தது. பட் அதை சொன்னதுக்கப்புறம் அன்னையிலேருந்தே நான் சிக்காக இருக்கும்போது கூட ஐ ஸ்டார்டட் விஷுவலைசிங். பட் இட் வாசன்ட் என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப சின்ன பையன் அப்போ அவன், நாட் வெரி ஓல்ட், சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டான் அவன்.
தேங்க்யூ. கல்யாணம் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். தேங்க்யூ போத் ஃபார் தேட். பட் அவங்க சொல்லும்போது நான் வந்து கற்பனை பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோட பாடி கான்ஷியஸ்னஸ்லேருந்து நான் வெளியில் ஒரு விஷயத்தை நான் கற்பனை பண்ணணுன்னா அது ஈஸியாக இல்லை. பட் அது ஐ ஃபோர்ஸ்ட் மை செல்ஃப் டு டூ தேட். அண்ட் வாட் எவர் ஐ விஷுவலைஸ் ஃபார் ஹிஸ் வெட்டிங், இந்த குட்டி பொண்ணு ஐஸ்வர்யா, எங்கள் மருமக பேரும் ஐஸ்வர்யா, அவன் பையன் நடந்துக்கிட்ட விதம், கல்யாணம் எப்படி நடக்கணும், என்ன விஷுவலைஸ் பண்ணது அத்தனையும் நடந்தது. அதுக்கு ஐ ஓ அ லாட் டு சுகந்தி அக்கா. இது லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரே குழந்தையோட கல்யாணம் எப்படி நடக்கணும்னு என்னை கற்பனை பண்ண வச்சு அதை ஜெயிக்க வச்சது வந்து அவங்க கொடுத்த அந்த ஒரு வார்த்தை. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் சொன்னால் அவங்கள பற்றி நிறையா புரியும். ஸோ பாசிட்டிவாக எப்படி எல்லா சுச்சுவேஷனையும் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். அக்கா, வி ஆர் ஸ்டில் லேர்னிங். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரே ஒரு சின்ன இது, எனக்கும் பாஸ்கருக்கும் ரிட்டையர்மெண்ட்டு கிடையாது. இவங்க இது மாதிரி எப்படி பார்ட்டி பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ கிவ் அஸ் சம். Just an excuse, mummy. Thank you for the opportunity, sharing. Thank you, mummy. Thank you, mommy. Lydia auntie prepare பண்ணிருக்காங்க ஸ்பெஷலா. Good evening, everybody. Actually, Sai Suganthiyo நானும் 39 years friends. ஏன்னா நான் O&M செக்ஷனில் ஜாயின் பண்ணும்போது அவங்க பிபிசி செக்ஷனில் இருந்தாங்க. அவங்களோட கிரேட் ஃப்ரெண்ட் மிஸ்ஸஸ் வினோலியா பாய், ஷீ இஸ் நோ மோர் நவ். அவங்கள மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க தான் வந்து எங்கள் 2 பேரையும் எப்போ பார்த்தாலும் வம்பெழுத்துட்டே இருக்கிறவங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. பட் நான் நினச்சேன் அத்தனை விஷயத்தையும் முக்கால்வாசி எல்லாம் முடிச்சிட்டிங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்கிறேன்னா, யாரை பற்றியும் காசிப்பிங் பண்ண மாட்டாங்க சாய் சுகந்தி. அது ஒன்று மாத்திரம் டெஃபினட்டாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா சில காரியம் என் காதுக்கு வரும்போது, சார் இதெல்லாம் கேட்டோம் சார் அப்படின்னா, அதை விடுமா, அதை விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. டென்ஷன் ஆக மாட்டாங்க. நிறைய பேப்பர்ஸ் இருக்கும். நான் கடைசியாக ஃபைனலாக அவங்களோட ஒரு 3.5 years ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் விங்கில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 பேப்பர்ஸ்க்கு வந்துடும். நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ஸ் வந்துடும். யாருமே உதவி செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. தனியாக நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் வந்து உட்காந்து எனக்கு டிக்டேட் பண்ணுறேன், நானே பண்ணுங்க சொல்லுவாங்க. அப்புறம் 6 o'clock ஆயிடுச்சு, உங்களை ஒன்றும் மெட்ரோ வாட்டர் நீங்கள் பண்ணி ஒன்றும் வரப்போகிறது இல்லை, கிளம்புங்க போகலாம் அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு மாதிரி இவ்வளோ ஒர்க் இருக்கே, இதை முடிக்காமல் போகிறோமே, அந்த மாதிரி ஒரு டென்ஷனே இல்லாமல் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளையும் என்கரேஜ் பண்ணுவாங்க, அவங்களும் அதில் டென்ஷன் ஆகாமல் அப்படியே இது பண்ணுவாங்க. அந்த விஷயம் ரொம்ப எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் அவங்க குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி, ஸோ இன்னும் ஐ டோன்ட் வேஸ்ட் மை டைம். நான் வந்து யூஸ்வலாக ரிட்டையர்மெண்ட்ன்றது எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ்ன்னு சொல்லலாமா. ஒரு 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 சர்டன் இயர்ஸ் வந்தோடனே எல்லாம் அது போயிடும். அது வந்து ஒரு இயற்கையோடு நான் ஒப்பிட்டு பார்த்து ஒரு பாட்டு, இது இயற்கையில் எப்படிலாம் வந்து ஒரு ஒரு விஷயம் முடியுது, அதே மாதிரி லைஃப்லேயும் நமக்கு எண்ட் எப்போ இந்த மாதிரி ஒர்க்கில் எண்ட் எப்போ வருது அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் 8 months தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி போக வேண்டியது இருக்குமோ என்னமோ தெரியல. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அந்த மெட்ரோ வாட்டரில் 39 years சர்வீஸ் முடிக்கிறதுன்ற இட்ஸ் அ கிரேட், ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஏன்னா எங்களோட கடந்து வந்தவங்க இன்றைக்கி நிறைய பேர் சஸ்பென்ஷனில் இருக்காங்க, நிறைய பேர் வெளியில் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் உண்மையாகவே கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அதே நேரத்தில் நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணமோ இல்லையா, எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே தே ஆர் பிளெஸட். இன்றைக்கி 2 பிள்ளைங்களும் இன்னைக்கு ஐஷுவும் அஸ்வினும் வந்து நாங்கள் வளர்ந்ததுலேருந்து சின்னதுலேருந்தே நாங்கள் பேசிக்குவோம், எல்லா விஷயமும் பேசிக்குவோம். அதே மாதிரி என்னோட பிள்ளைங்க விஷயத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் யாரெல்லாம் க்ளோஸாக பழகணுமோ எல்லாரோட பேரண்ட்ஸும் அவ்வளோ அப்படி தான் இருந்தோம். எல்லா பிள்ளைங்களுமே பிளெஸடாக தான் இருக்காங்க. யாரை கேளுங்க, எல்லாரோட பிள்ளைங்களுமே பிளெஸடாக தான் இருக்காங்க நல்லா. அதெல்லாம் அது காட்ஸ் கிரேஸ் அது.
ஸோ இது வந்து ஒரு இயற்கையோட எப்படி அந்த பிரிவு உண்டாகுது, அது வேலையிலேருந்து எப்படி பிரிவு கிடைக்குதுன்றத ஒரு சாங். பாடகிலாம் கிடையாது, என்னோட வாய்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல, இதாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, பட் கொஞ்சம் கேளுங்க. வானில் பறக்கும் பறவைகள் மதுர கீதம் பாடிடும், பாடி பறந்து சென்றிருந்தும் அவை பிரிந்து தன் கூடு சென்று விடும், பாடி பறந்து சென்றிருந்தும் அவை பிரிந்து தன் கூடு சென்று விடும். வானில் பறக்கும் பறவைகள் சிவந்த மேனியுடன் தக்காளி விரித்த சிங்கார காட்சி தரும், குறித்த காலம் வந்த போதோ உதித்து தன் வழி சென்று விடும், முதிர்வு காலம் வந்த போதோ தனியே சென்று விடும். வானில் பறக்கும் பறவைகள் கொத்து கொத்தாய வரைக்கான் காய்த்த கனிவுடன் காட்சி தரும், குறித்த காலம் வந்த போதோ குதித்து தன் வழி சென்று விடும், முதிர்வு காலம் வந்த போதோ இதறி தனியே சென்று விடும். வானில் பறக்கும் பறவை நாம் மதுர கீதம் பாடினோம், பாடி பறந்து சென்றிருந்தும் பிரிந்து தம் வீடு செல்ல வேண்டும், பாடி பறந்து சென்றிருந்தும் பிரிந்து தம் வீடு செல்ல வேண்டும். சென்னை குடிநீர் வாரியத்தில் 39 ஆண்டுகளாய் பாடி பறந்து சுகந்தியும் பணி முடித்து செல்லுகிறார், சுகந்தி பிரிந்து செல்லுகிறார், பணி புரிந்து ஓய்வு பெற்று சென்னை குடிநீர் வாரியத்தில். எவ்வளவு திறமைகள் வச்சிருக்கீங்க. நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர். என்ன ஒரு அருமையான ரெண்டிஷன். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி, ரொம்ப அருமையா எழுதிருக்கீங்க. வணக்கம். 39 ஆண்டுகால நற்பணி ஓய்வு விழாவில் இதுவரை அனைவரும் மலரும் நினைவுகளை சிறப்பாக சொன்னார்கள். நல்ல உள்ளங்கள் ஒன்று கூடி இதமான நல்வாழ்த்தை பதமான சொற்களினால் பாராட்டி மகிழும் நேரம் இது. 40 ஆண்டுகால பணியில் கடமையில் நேர்மை, பொறுப்பினிலே திறமை, புன்சிரிப்பே அணிகலன், பொறுமையே குணாதிசயமாய் பணியாற்றியவர் திருமதி சாய் சுகந்தி. ஓய்வுக்கு ஓய்வளிக்கும் ஞாயிற்றுக்கிழமை கூட இடையறாது இயங்கும் இதய துடிப்பு. முத்தான 2 பெற்றெடுத்து அவர்களை வித்தாக வளர்த்தெடுத்த தாய். ஓய்வு என்பது வேலை செய்பவருக்கு, வேலையை வேள்வியாய் செய்யும் திருமதி சாய்க்கு ஏது ஓய்வு? இனிவரும் நாட்களில் உறவுகளோடு இனிமையாய் பயணம் தொடரட்டும். வாழும் நாட்கள் வரமாய் அமைந்து வளங்களை கரங்களில் தந்திடட்டும். நகரும் பொழுதெல்லாம் நல்லவையாகட்டும். இல்லத்தில் இறையருளால் இன்பத்தின் கூட்டாட்சி நித்தம் நிகழட்டும். பிரார்த்திக்கிறேன், வாழ்த்துகிறேன். மண்ணில் மகிழ்ச்சியுடன் பல்லாண்டு வாழ்க. போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் பேசணும்னு ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் ஃபுட்டு வந்து ஓப்பனாக இருக்குது, அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது பசிச்சுன்னா ரொம்ப இம்மீடியட்டாக இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறோம். பட் யாருக்காவது இம்மீடியட்டாக போகணுன்னா வந்து சைடில் ஒரு ரூம் இருக்குது. இப்படி வெளில போனீங்கன்னா வந்து அங்கே இருக்கவங்க டைரெக்ட் பண்ணுவாங்க. புஃபே அங்கே இருக்குது. ஸோ
நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து லதா ஆண்டி கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம். லதா ஆண்டி நான் கூட ரசிச்சது இல்லையாங்க. நான் ரசிச்சிருக்கேன் சார். அதை ஃபர்ஸ்ட் அட்மையர் பண்ணதே அதுல தான் ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்ரோச் பண்ணி மேடம் நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க அழகா சாரி கட்டுறீங்க, காட்டன் சாரீஸ்லாம் நல்லா கட்டுவாங்க, ரொம்ப பர்சனலா ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் நான் உங்களை. எனக்கு நீங்க தான் எனிமி போல. ஏன்னா அப்பப்போ சொல்லுவாங்க, அவங்க தான் சொல்றாங்க, நீ ஏதாவது சொல்றீங்களா? அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து இப்போ நான் 19ல தான் அவங்க எங்க கோஆர்டினேஷன்ல ஜாயின் பண்ணாங்க. நான் சிஏ கிட்ட பிசியா இருக்கேன். அவங்க கிட்ட பெஸ்ட் எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி தான். இது அதெல்லாம் ஸ்பெசிஃபைலாம் பண்ண முடியாது, பின் பாயிண்ட் பண்ண முடியாது. அந்த 2 குவாலிட்டி ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு பேஷன்ஸ். அவங்க இவ்வளோ பேஷன்ஸா இருக்காங்க. எனக்கு பேஷன்ஸா இருக்குன்னு சொல்லி சொன்னா கூட எனக்கு பேஷன்ஸா இருக்க தெரியாது. நான் பேஷண்டா தான் இருப்பேனே தவிர பேஷன்ஸா இருக்க தெரியாது. அதே மாதிரி வந்து ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டா நோன்னு சொல்ல தெரியாத ஒரு பர்சன் ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி போர்டில். அவங்க வந்து எங்க ராமசாமி சார் கூப்பிடுறோமா, சாய்த்து கூப்பிடுமா, மேடம் உங்களை சார் கூப்பிடுறாரு, சிஏ கூப்பிடுறாரு, என்ன ஏது கூட கேட்க மாட்டாங்க. வருவாங்க, ஏதோ ஒரு ஃபைலை பத்தி கேட்பாரு. அவங்களுக்கும் அந்த ஃபைலுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க கிட்ட கேட்கும்போது அப்ப கூட வந்து சார் இது என்னது இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே சார் சொல்லி சொல்லுவாங்க. நாங்க 2 பேரும் ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். மேடம் என்ன மேடம் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது மேடம். வாங்க பண்ணலாம், நம்ம கத்துக்கலாம்னு சொல்லி என்னை வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணி அவங்க கூட சேர்ந்து என்னையும் கத்துக்க வச்சு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பர்சனலா அஃபிஷியலா மாத்திரம் இல்லை, பர்சனலா வந்து எனக்கு நிறைய கேர் எடுத்துட்டாங்க எங்க ஃபேமிலி மேல. அப்புறம் இந்த கோவிட், எனக்கு பேரே வந்து கோவிட்ல தான் சார் வச்சிருக்கேன். அப்போ வந்து இந்த 2 days once 3 days once எல்லாம் ஆஃபீஸ் வரும்போது ஃப்ரெண்ட் இன் நீட் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து அவங்க நான் சொல்றேன், நான் வேண்டிட்டே இருப்பேன் எனக்கும் மேடமுக்கும் ஒன்னா போடணும், எனக்கு மேடம். ஏன்னா வந்து நான் போறதோட பிக்கப் பண்ணிடுவேன். எங்கேயான ஒரு இடத்துல தூக்கி போட்டு போவாங்க, வர வழியில விசிட் போட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஹெல்ப்பெல்லாம் நான் எதுவுமே நடக்க மாட்டேன். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார். பர்சனலாக அஃபிஷியலாக வந்து நோ சொல்ல தெரியாது. அவங்கள பார்த்து கூட நான் கற்றுக்கல. எனக்கு யாராவது வந்து முதல்ல கேட்டால் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இந்த கோவம் மாட்டேன் இதெல்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் எனக்கு அது என்னோட பிளட்டில் வந்து இன்னும்னா என்னன்னு தெரியல. அவங்க கிட்ட இன்னும் நான் அதெல்லாம் நான் கற்றுக்கல. அதனால வந்து அவங்க கிட்ட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. உங்ககிட்ட தான் கத்துக்கணும். செய்யறதெல்லாம் நீங்க தான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இல்லைன்னா எண்ணெய் ஆட்டி எடுத்துட்டு ஊருக்கு போனா கூட. சரி, என்னோட டர்ன் நினைக்கிறேன். யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணா நான். ஸோ எங்கள் அம்மா, ஸோ சின்ன வயசுலேருந்து வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறதுலாம் வளரும்போது இருக்கட்டும், படித்து முடிச்சதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கட்டும், ஐ மீன் எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு என்வாயர்மெண்ட் தட் வாஸ் பீஸ்ஃபுல் அண்ட் நர்ச்சரிங். நானும் எங்கள் அம்மா அப்பா வந்து சண்டை போட்டு பார்த்ததே கிடையாது. டெஃபினட்டாக சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் எங்களுக்கு முன்னாடி சண்டை போட்டதே கிடையாது. ஸோ நாங்கள் வளரும்போதெல்லாம் வந்து 2 பேரும் வந்து எப்பயுமே வந்து எங்களை பசங்க மட்டும் பார்க்காம வந்து ஃப்ரெண்ட்ஸாக எப்பயுமே எங்களோட வந்து ஃப்ரெண்ட்லியாகவே இருந்துட்டு நாங்கள் எது பண்ணாலும் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து இவ்வளோ இயர்ஸாக வந்து அம்மாவுக்கு வந்து தேங்க்யூ அப்படின்லாம் வந்து எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன்னு தெரியல, பட் திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ திஸ் இஸ் செலிப்ரேஷன் ஆஃப் அம்மா. இப்போ என்னோட பசங்க வந்து வளரும்போது சின்னதாக ஏதாவது பண்ணாலும் வந்து நம்மளுக்கு இமீடியட்டாக வந்து ஏதாவது சொல்லணும்னு தோணும்ல. ஐ மீன் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம், பட் அதுக்கும் மேலே பண்ணிகிட்டே இருந்தால் வந்து அட் சம் பாயிண்ட் வந்து மேபி நம்மளுக்கே அறியாமல் வந்து மேபி அவங்கள சத்தம் போடுறது, இல்லை பண்ணாதேன்னு சொல்கிறது, இல்லை இன்னும் ஒரு மாதிரி ஈஸியாக பேசிடலாங்க. அவங்க வந்து அப்செட் ஆகிட்டு சான்ஸ் இருக்கு. பட் அது மாதிரிலாம் எதுவுமே எனக்கு பண்ண மாதிரி ஞாபகமே இல்லை. மேபி அம்மா பண்ணியிருக்கலாம், பட் எனக்கு அது சத்தியமாக ஞாபகம் இல்லை. ஸோ அப்படி இன்ஸ்பைட் ஆஃப் பீங் அண்ட் ஒர்க்கிங் மாம், ஐ மீன் அவங்க காலையில் எழுந்திரிச்சு எப்போ எழுந்திருப்பாங்கன்னே தெரியாது. அப்போ வந்து 5 o'clock கிளம்புவாங்க. எப்போ எழுந்திரிச்சு எப்போ அவங்களுக்கு சமைச்சு எப்போ எங்களுக்கு சமைச்சு எங்களை ஒரு வேலையும் பண்ண விட்டது எனக்கு ஞாபகம் இல்லை. நாங்கள் ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்லேருந்து வந்ததுன்னே வந்து அவங்க ஆஃபீஸ் முடிச்சு வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி இட்ஸ் அன் எவ்ரிடே திங், இட்ஸ் ருட்டீன். இப்போ நான் வந்து அப்பாவா இருக்கும்போது ஒரு நாள் பண்ணாலே வந்து இவ்வளோ டயர்டாகிற மாதிரி இருக்கு. அது வந்து இவ்வளோ வருஷம் பண்ணியிருக்காங்க. இப்போ நினச்சி பார்த்தா கூட வந்து நம்மளுக்குலாம் வந்து அச்சீவ்மெண்ட் மாடல்
யூனோ ரோல் மாடல் இதெல்லாம் வந்து ஸ்கூல்லலாம் கேட்பாங்க யாரும் உங்களோட ரோல் மாடல் அப்படின்னு. இது நம்மளுக்கு யாரோ நினைக்க தோணும், மேபி அ செலிபிரிட்டி, மேபி அ பர்சனாலிட்டி, மேபி அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். பட் நான் எப்போ யோசிச்சாலும் வந்து இங்கே ஃப்ரெண்ட்லேயே இருக்காங்க. ஸோ இது மாதிரி ரோல் மாடல் இருக்கும்போது வந்து we grew up to be we grew up to where we are because of what they've done and their sacrifice. We're always grateful to them for having done that. So thank you Amma. Congratulations on a retirement. நீங்க இவ்வளவு வருஷமா ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு this is a huge milestone. This is not just an end in your journey. This is just a milestone. So I'm sure you have a lot more to achieve, and we're always there behind you. So எங்க வீட்லயே வந்து முதல்ல வேலைக்கு போனது தான் அவளுக்கு அண்ணன். அப்பதான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போனது. டிப்ளமோ முடிச்சுட்டதுனால நான் காலேஜ் படிக்கிற போதே போயிட்டோம். நாங்கள் காலேஜ் படித்தோம். டிப்ளமோ 10th முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணிட்டு போனதுனால நல்ல மார்க்கு, நல்ல ஸ்டூடெண்ட், பி பண்ணிருக்கோம். நான் எனக்கு ரொம்ப குறையா இருந்தது. என் ஒய்ஃபா இருக்க மாட்டாங்க. வர 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 எங்க வீட்லயே வந்து ஐ திங்க் ராணியாவோட நெக்ஸ்ட் தான் எடுத்திருந்தா ஸ்கோர். அஞ்சனா இவதான் ஃபர்ஸ்ட் மார்க் இல்ல 400 பிளஸ் எடுத்திருந்தா அவுட் ஆஃப் 500. இல்ல அவ வந்து இவளை பார்த்து ஒன்னே ஒண்ணு வந்து கிளியரா சொன்னா, நான் வேலைக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் படிப்பேன் ஆனா வேலைக்கே போக மாட்டேன்னு போனாங்க. இவ வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேலைக்கு போனா, ஆனா அதுக்கு மேல படிக்கிறதுக்கு அப்புறம் படிக்கிறேன்னு தான் சொன்னா. ஆனா அவளுக்கு வந்து சம்திங் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற அந்த கோல் வந்து அப்படியே இருந்துட்டே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாரும் சொன்ன இந்த குணாதிசயங்கள் எல்லாம் பண்ணது கற்றுக்கிட்டு ஃபேமிலி ரன் பண்ணது போனதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் எங்கள் வெயிட்லேருந்து நான் வந்தவர், அதனால எங்களுக்கு தெரியும். அவங்க அம்மா மாமியார் பொறுமைனா அவங்க இவங்களாம் எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் பார்த்துருக்கோம். இவங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா முதல்ல சுண்டல் ஒன்று பண்ணி கொடுத்துருது, அது ரவா உருண்டை இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ். பசங்க வந்துட்டாங்கன்னா பண்ணணும். அவ்வளோ கிளியராக அவ்வளோ வந்து சின்ன குழந்தை வளர்ந்தப்போ அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்க மதர் வந்து அவங்கள்ட்ட இவன் நிறையா கற்றுக்கிட்டான். பசங்க வந்து எப்படி பார்க்க திட்டெல்லாம் விட மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, எல்லா பண்ணும் வந்து இது பண்ணிக்கிட்டது. 2 பேரும் அதையெல்லாம் கரெக்ட். ஒரு தடவை திட்டினாங்கன்னா பார்த்துட்டு கிடையாது, நாங்களாம் நிறையா திட்டிருக்கோம். அது அந்த விதத்தில் வந்து மோல்டு பண்ணி அதை வந்து கேப்சர் பண்ணி ஒரு ஃபேமிலியை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு வந்து அந்த உரமாக இருக்கிறது மற்றவங்களுக்கு அப்படின்றது வந்து இன்னொன்று கற்றுக்கிறது எங்கள் அப்பாட்ட. எங்களுக்கு இவ அப்பா தான் இருப்பா. நீ நிறைய பேசலாம் உங்க மாமியார் பத்தி. நாங்க தூரக்கே இருந்து பார்த்தாலும் இவன் மோல்ட் ஆனதுக்கு காரணம் 2 பேர் இருக்காங்கன்னா நம்ம சொல்லிதானே ஆகும். அவ்வளவு பத்தி ஸோ எங்க அப்பாவோட இது இந்த ஒர்க்குக்கெல்லாம் நீங்களாம் சொன்னீங்க இல்லையா, அப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாப், அதுக்கப்புறம் ஃபேமிலி வருவாங்க. இவ வந்து 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி ஃபேமிலி இங்க கேட்டா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான் பார்த்தாங்க, உங்களை கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் தான் பார்த்தா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பண்ணது வந்து அவங்க எங்க அப்பா கிட்ட நிறைய. எங்களுக்கு வந்து இப்போ அப்பா சாந்தி வந்து மெதுவா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியே எதா இருந்தாலும் முதல்ல எவ்வளவுதான் போடுவாங்கன்ட்டு. முதல்ல இருந்தாலும் அப்பா இருந்தப்ப இப்பதான் அப்பா எங்கள்கிட்ட இல்லைன்னாலும் இவர்கிட்ட தான் முதல்ல கேட்கறது அப்படின்றது. அதுக்கு பேசிக்கா வந்து அந்த நிதானமா எல்லாரையும் அரவணைச்சு போறது அப்படின்றது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவங்க மாமியார் இருந்தப்புறம் ஃபுல்லா இருந்தது வந்து உமாபதி வந்து சும்மா அப்படியே கதையெல்லாம் விடுறாங்க. அவங்க தான் மேக்சிமம் மோல்டு பண்ணது. அவங்க மாத்திரம் மோல்டு பண்ணலன்னா இவங்க வந்து நான் எங்களை மாதிரி தான் இருப்பேன். எங்களை பத்தி எங்களுக்கு தெரியும்ல.
எல்லாம் பெண்ணின் வெற்றிக்கு பின் ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது. பட் இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துக்கிறது இவங்க 2 பேரும் தான் எல்லாம் நினச்சிட்டீங்க. அப்படிலாம் கிடையாது. அதுதான் தப்பு. திவ்யா உன்னோட ஒய்ஃப் அவ வந்து நான் பாத்துக்கிற குழந்தைய நீ வீட்டுக்கு ஊருக்கு போய் பாத்துக்கோன்னு சொன்னதுனால நடுவுல இன்டராக்ட் பண்ண பாருங்க. 2 பொண்ணுங்களோட அவங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொன்னல. ஆமா, இவரோட மாப்பிள்ளை வந்து இவங்க மாமியார் மாமனார் ஊர்ல இருக்காங்க யூஎஸ்ல. அவங்கள பாத்துக்காம இங்க வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காரு, நீ போய் அங்க பண்ணிடுவான்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேர் தான் முக்கியமான காரணம். இந்த 2 வந்து இன்னைக்கு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடத்துறாங்கன்னா அவங்க 2 பேர். அந்த 2 பேர் அவ திவ்யா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆர்கனைசிங் இந்த ஸ்கில்லு எல்லாம் வந்து அவ கொண்டாந்து கொடுத்தது. இன்னைக்கு வந்து இவ்வளோ டைம் மேக்ஸிமம் கற்றுக்கிட்டான். அவள் எப்படி ஃபேமிலியை எடுத்துகிட்டு போகிறது, ரன் பண்ணுறது, குழந்தைங்களை வளர்க்குறது, அது டபுள் ஆகிட்டா அவள் அந்த மாதிரி. ஸோ இந்த அக்கேஷனில் திஸ் வாட் அது உடனே என்னோட ஒய்ஃப் சொன்னால் வந்து உடம்பு சிக்காக இருந்தபோது வந்து பேசினாங்க போனாங்கன்ட்டு. அவள் பேசி அவள் வந்து அது யோசிக்க வந்ததுக்கப்புறம் தான் அந்த சிக்னஸ்லேருந்தே வெளியில் வந்தாள். நான் இதை நிறைய பேருக்கு இப்போ கூட ரெஃபர் பண்ணுறேன். அவங்க வந்து அது மாதிரி சிக்காக இருக்கிறவங்கள போய் பார்க்கும்போது இது மாதிரி சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு இன்னும் ப்ளஸ்ஸான இது யோசிக்க முடியும். அந்த பாசிட்டிவிட்டி தான் சொன்னீங்க இல்லையா, அது ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ் பண்ணதுனால தான் அன்றைக்கி வந்து அவளுக்கு சொல்ல முடிஞ்சு. ஒரே ஒரு நாள் தான் வந்து பார்த்துட்டு அவளை நான் என்னென்னவோ பண்ணி பார்த்தா ஒன்றுமே முடியல. ஆடி வாயில் வச்சா வாந்தி எடுப்பா, படுத்துருவா. அவ்வளோ வீக்காக போனது. அன்னைக்கு அவள் வந்து அது அந்த இதை வந்து சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பயங்கர சேஞ்சு. சொன்னலாம் நம்ப மாட்டீங்க, ஷி இஸ் பிகம் ஆல் ரைட். அன்னையிலேருந்து 100% வந்து அரவிந்தோட கல்யாணம் எப்படி நடக்கும் பாருங்க, அதை பத்தி யோசிங்க. அவனுக்கு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் யோசிங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அவர் டோட்டலா ஹாஸ்பிட்டல் மூட்ல இருந்தே வெளியில வந்துட்டான். அந்த அன்னையில இருந்து வெளியில வந்ததுதான் அவர் ஐ திங்க் 3-4 daysல டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு கூப்பிட்டு. ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஒரு வைப்ரண்ட் தான் எப்படின்னு இல்லை, சுத்தி அப்படி ஒரு ஆரா கிரியேட் பண்றது வந்து. Thank you very much for giving me. Next intern. நீ மேல சம்பளம் நீ குழந்தையாச்சுல அதெல்லாம் பேச தெரியும். ஓகே, எனக்கு அவ்வளோ ஃப்ளோவெல்லாம் வராது, அதனால எழுதி வச்சிருக்கேன். அம்மா, என் வாழ்க்கை ஃபுல்லாக நீ வந்து எனக்கு பயங்கர பெரிய இன்ஸ்பிரேஷன், ஒரு பெரிய கைடிங் லைட், என்னோட பெரிய ராக். நீ வந்து இந்த 39 years வந்துட்டு நீ எங்கள் எல்லாருக்கும் காமிச்சிருக்க வாட் இட் மீன்ஸ் டு கிவ் யூ ஆல், நாட் ஜஸ்ட் ஃபார் த ஃபேமிலி பட் ஃபார் யோர் கலீக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டூ. நீ உன்னோட எபிலிட்டி டு பேலன்ஸ் ஒர்க் along with ஓகே, அதுக்கு தான் உன்னை பார்த்து பேசக்கூடாது. Anyways, Amma, all I want to say is like I love you and I'm very proud of what all you've done. Thank you. ஐஷு பெருசா நிறைய எழுதி வச்சிருக்கேன். அப்புறமா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு இல்ல இட்ஸ் ஓகே, அப்புறமா அனுப்பிச்சு விட்டுருவேன். நாங்க ஆடியன்ஸ்ல இருந்து வேற யாராவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து பேசலாம். இருங்க அவங்க யாரு பேசணும்னு ஆசைப்படுறாங்க. நாங்க பேசணும்னு வாலண்டியர் பண்ணவங்க எல்லாரையும் பேச வச்சுட்டோம். சொல்லுங்க. அவங்க அப்பாவை பத்தி சொன்னாங்க, அவங்க மாமியார் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். நான் பார்த்துருக்கேன், பொறுமை, அந்த சமையலில் இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது அது ஒரு பெரிய வேலையாகவே இல்லாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமியார், அது அவங்களோட அம்மா வந்து எப்படி கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட, அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 பேர் வந்தாலே நம்ம ஐயோ என்ன பண்ணணும், கிச்சன் மேனேஜ் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், மைண்டு ஒர்க் பண்ணும். அவங்க அது ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அவங்க அங்கே கெஸ்ட்டையும் பார்த்துட்டு பேசிட்டு கிச்சன்லேயும் வந்து அதை மேனேஜ் பண்ணுற அந்த கலை வந்து
டெஃபினட்டாக அவங்க அம்மா கிட்டேருந்து அவங்களுக்கு நிறைய அவங்க இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். எத்தனை பேர் வந்தாலும் எங்கள் மாமியார் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவங்களும் அந்த இதில் இன்வால்வ்டாக பண்ணுவாங்க. தட்ஸ் அ வெரி கிரேட் குவாலிட்டி தட் வி ஆல் லேர்ன்ட் ஃப்ரம் போத் ஆஃப் தெம். தேங்க்யூ ஸோ மச். மாமி உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி கிடையாது, அதனால நான் இதை சொல்லி சாய் சுகந்தி சொன்னாங்க, அவங்க என்னை வந்து பார்த்து நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்கன்னு. நாட் ஓன்லி ரிலேட்டிவ், ஈவன் தோ அவங்க கலீக்ஸ் கூட யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க முதல்ல வந்து பார்ப்பாங்க. எனக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிது 25 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது சாய் சுகந்தி அவங்க ஹஸ்பண்டு தான். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அவங்க 2 பேரும் கைண்டாக இருப்பாங்க, மேட் ஃபார் ஈச் அதர். சாய் சுகந்தினா மனோன்னு பேர், அந்த பூ ஒரு பூ, அந்த மாதிரி அந்த அம்மா போனோம். நான் ஆட்டோகிராஃபி எழுதியிருக்கேன். அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி அவள் பிஇ படிச்சிருந்தேன். அந்த ஃபஸ்ட் இடியோ இந்த மெட்ரோபாலிட்டன் மெட்ரோ வாட்டரில் இன்றைக்கி முதல் ஈடியா ரிட்டையர் ஆகிருப்பாங்க அவங்க. அந்த படிக்காத காலேஜ் ஃபஸ்ட்டு, நான் அவள் கிளாஸ்மேட் கிடையாது, பட் ஐ நோ. அதே மாதிரி அவள் அவ்வளோ டேலண்ட்டு. நான் பயங்கர போல்டாக இருப்பேன், யார் இருந்தாலும். என்னோட ரிட்டையர்மெண்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. பட் அவள் வந்து நீயே இப்படி இருப்பீங்க, நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு முன்ன நின்று அவள் இது பண்ண ரொம்ப நைஸ் லேடி. நீ அப்போ சொல்லிட்டு பையனுக்கு நான் பொண்ணு பார்க்கும்போது நம்ம இவன் அருண் வந்து எனக்கு அஸ்வின் வந்து ஐஸ்வர்யா மாதிரி அப்படின்னு சொல்லுவாள். அப்போ என் பையனுக்கு கொஞ்சம் கல்யாணத்திலே ஆச்சு, கொஞ்சம் உடம்பு முடியாதுன்றது. அப்போ சாய் சொல்லுவா, நீ கூட நான் பார்க்குறேன், உன் பையனுக்கு எப்படி வேணும்னு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. கடைசியில் அவர் ரிலேட்டிவ் நாங்கள் வந்து சைவ பிள்ளை, அவங்க சைவ மாதிரி என் பொண்ணு என் மருமகளுக்கு ரிலேட்டிவ் ஆகிட்டாங்க. கல்யாண வீட்டில் வந்து இன்னைக்கு நான் சொன்ன பேசும்போது அவர்கிட்ட வீடியோ கால் பேசும்போது உங்கள் ரிலேட்டிவ்லேயே அவர் ரிட்டையர் பண்ணிட்டு ஸோ அதுக்கு போகிறேன். அப்புறம் அதே மாதிரி இவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தாங்க. என்னோட பையன் வந்து அங்கே வேலைக்கு போனோடனே நான் சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தா இவங்களும் ரொம்ப நைஸ் பர்சன் சார். அவளை பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கும். ஆஃபீஸில் டேலண்ட்டு, காலேஜில் டேலண்ட்டு, பிஇ படிச்சிருந்த ஃபர்ஸ்ட் இந்த போர்டு. நீங்கள் சொன்னதை நான் சொல்கிறேன். நான் வெரி ப்ரௌட் ஆஃப். அம்மா வந்து ஜஸ்ட் உங்களுக்கு குயிக்காக தேங்க்ஸ் சொல்லணும் தானே, நம்ம போட்டோ எடுத்துங்க. அம்மா ஜஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ரிட்டையர் ஆகிட்டு நல்லா தூங்கலான்னு நினச்சாக்க இப்படி வந்து என்னை எல்லாம் வாழ்த்தி என்னை தூங்க விடாமல் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ நாள் இதையெல்லாம் நினச்சிட்டு இருப்பேன்னே தெரியல. அதனால எல்லாரும் இவ்வளோ தூரம் என்னை வாழ்த்தி பேசியிருக்கீங்க. எனக்கு தூக்கமே வராது போல இருக்கு. நான் ரிட்டையர் ஆகி நிம்மதியாக தூங்கலான்னு இருந்தேன், இப்படி பண்ணிட்டீங்க எல்லாரும். ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்ததுக்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் சொன்னாப்புல எங்கள் மாமியார் எங்கள் அப்பா 2 பேரும் இப்போ இல்லை என் கூட. அதை இப்போ நினச்சிக்கிறேன் நான். அவங்கெல்லாம் இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ப்ளஸ் எல்லாரோடையும் சேர்ந்து உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்கள். சொன்னாப்புல எங்கள் ஹஸ்பண்ட் தான் எனக்கு எல்லாமே கூட இருந்து என்னை இந்த மாதிரி ஆஃபீஸு வீடு 2த்தையும் நல்லா நான் சாட்டிஸ்ஃபையே பண்ணி வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க தான் ரொம்ப காரணம். ப்ளஸ் அம்மா எல்லாரையும் ஒருத்தரையாக தனியாக சொல்ல முடியல. அனைவரும் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிடலாம். வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றவங்க சாப்பிடலாம். இங்கே அம்மாவோட ஃபோட்டோ எடுத்துக்கிறவங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் எல்லாரும் அங்கே பார்க்குறேன்.